ரெஃப்யூஜிஸ் ரெஃப்யூஜிஸ் அப்படின்னா அகதிகள்னு அர்த்தம். இவங்க எதுக்காக அகதிகளாக வர்றாங்க அப்படின்னா, தன்னுடைய நாட்டில் இவங்களுக்கு துன்புறுத்தல் நடக்குது இல்லையா, தன்னுடைய நாட்டில் ஒரு போர் நடக்குது, அவங்களுடைய நாட்டில் ஒரு மிகப்பெரிய வைலன்ஸ் நடக்குது. இந்த வைலன்ஸ் காரணமாக என்னால் இங்கே இருக்கவே முடியாது, நான் வேற ஒரு நாட்டுக்கு போகிறேன்னு யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க தான் அகதிகள். எடுத்துக்காட்டுக்கு, இலங்கையில் தமிழ் ஈழப்போர் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே வாழக்கூடிய இலங்கை தமிழர்கள் கனடா போன்ற ஒரு சில நாடுகளில் போயிட்டு அவங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அவங்கெல்லாம் தான் அகதிகள். அகதிகள் அப்படின்றவங்க திரும்பவும் என் தாய் நாட்டுக்கு நான் போகவே மாட்டேன், போனேன் அப்படின்னா என்னை அங்கே திரும்பவும் நான் துன்புறுத்தலுக்கு தான் ஆளாவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அகதிகள். சரி, இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது சட்டம் இருக்கா? இருக்குது. 1951 கன்வென்ஷன் ரிலேட்டிங் டு த ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெஃப்யூஜீஸ் இந்த கன்வென்ஷன் இருக்குது. அதுவும் இல்லாமல் யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜீஸ், இந்த ஹை கமிஷனர் என்ன பண்ணுவார்னா, ரெஃப்யூஜீஸ் எந்தெந்த நாட்டிலேருந்து வர்றாங்களோ அவங்களுக்கு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இவருடைய வேலை. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கண்ட்ரியில் எல்லா கண்ட்ரியும் ரெஃப்யூஜீஸை அகாமடேட் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லி யுனைடெட் நேஷன்ஸில் சொல்கிறாங்க. சரி, இப்போது இந்த ரெஃப்யூஜி அதிகமாக எங்கே வர்றாங்கன்னு கேட்டால் சிரியா, ஆப்கானிஸ்தான், சவுத்து சூடான், மியான்மர், இங்கே வாழக்கூடிய மக்கள் தான் அதிகமாக ரெஃப்யூஜியாக இருக்காங்க. இவங்க என்னென்ன சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு சேஃப்டி கிடையாது, பேசிக் நீட்ஸ் சில சமயத்தில் கிடைக்கிறது கிடையாது, இவங்களுக்கு எஜுகேஷனும் லிவ்லிஹுட்டும் கிடைக்கிறது கிடையாது. இந்தியாவில் ரெஃப்யூஜியாக வந்த ஒருத்தர் தலாய் லாமா, ஸ்பெல் பண்ணுறேன் DALAILAMA, திபெத்திலிருந்து தலாய் லாமா இந்தியாவுக்கு செட்டில் ஆகிட்டார். அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, அவர் துன்புறுத்துகிறாங்க அப்படின்ற காரணத்தினால. அடுத்த கொஷின், ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ். மைனாரிட்டிஸோட ரைட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுக்காக இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் ஒவ்வொரு கண்ட்ரி லெவல்லையும் நிறைய சட்டங்கள் இயற்றிக்கிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக ஃபண்டமெண்டல் ரைட்டாகவே இந்தியாவில் நம்ம வச்சுருக்கோம், மைனாரிட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் எல்லாம் இந்தியாவில் நம்ம கொடுத்து வச்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரிலிஜியஸ் மைனாரிட்டியாக இருந்தால் அவங்க ரிலிஜியனை நம்ம பாதுகாக்கிறோம். எப்படி? இப்போது ஒரு இஸ்லாமியர் இருக்கார், அவர் மெக்காவுக்கு புனித பயணம் போகணுன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு அரசாங்கம் மானியம் கொடுக்குது. ஒரு கிறித்துவர் இருக்கார், அந்த கிறித்துவர் ஜெருசலேமுக்கு புனித பயணம் போகணுன்னா மானியம் கொடுக்குறாங்க. ஒருத்தவங்களோட டிஸ்டிங்க்ட் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா, ஒருத்தர் இந்து மதத்திலே இருக்கார் ஆனால் அவர் மைனாரிட்டியாக இருக்கார், அவருடைய மொழி தனித்துவமாக இருக்குது, அந்த டிஸ்டிங்க்ட் லாங்குவேஜை கான்ஸ்டியூஷன் பாதுகாக்குது, ஸ்கிரிப்ட் கல்ச்சரை எல்லாம் பாதுகாக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ், PCR சட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, 1955 வந்தது. அது மட்டும் இல்லாமல் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ்க்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989, இது SC STக்கு மட்டும் பொருந்தலை, ஒரு சில மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிக்கு மட்டும் இல்லை, சில மைனாரிட்டி குரூப்ஸ்க்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போது இதுக்கு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் என்னென்னா, ஆர்டிக்கல் 14 மைனாரிட்டியாக இருக்கட்டும் மெஜாரிட்டியாக இருக்கட்டும் எல்லாம் ஈக்குவல். ஆர்டிக்கல் 15 மைனாரிட்டியே அதன்படி நம்ம பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 25 மைனாரிட்டியாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு எந்த ரிலிஜியன் பிடிக்குதோ அந்த ரிலிஜியனை பற்றி நீங்கள் பேசலாம், அந்த ரிலிஜியனை ப்ராக்டிஸ் பண்ணலாம், அந்த ரிலிஜியனை நீங்கள் மக்களுக்கு பரப்பவும் செய்யலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ரிலிஜியனை பரப்புறது சரியா தப்பான்னு கேட்டால் சரிதான். என் ரிலிஜியனில் இதெல்லாம் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி மதம் மாற்றணும். நீ இங்கே வந்த அப்படின்னா உனக்கு நான் சில சலுகைகள் கொடுக்குறேன்னு சொல்லி மதத்தை மாற்றக்கூடாது. அடுத்த ஆர்டிக்கல் 29 என்ன சொல்லுதுன்னா, டிஸ்டிங்க்ட் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்டு கல்ச்சரை பாதுகாக்குது. ஆர்டிக்கல் 30 என்ன சொல்லுதுன்னா, எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மைனாரிட்டிஸ் கூட செட் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. இப்படி மைனாரிட்டிஸ் செட் பண்ணக்கூடிய எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அவங்களுடைய சிலபஸ், அவங்களுடைய டீச்சர்ஸை அவங்க அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், அதை யாரும் கேட்க முடியாது. இதுதான் மைனாரிட்டி ரைட்ஸ். அடுத்து ICCPR, இன்டர்நேஷ்னல் கோவனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இது 1966 வருஷம் UN ஜெனரல் அசம்பிளியால் ஏற்றுக்கிட்டு 1976 ஃபோர்ஸுக்கு வந்துச்சு. இது ஒரு மக்களுக்கான சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கொடுக்கறத பற்றி பேசுது. என்னென்னது? ரைட் டு லைஃப், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், ரைட் டு எ ஃபேர் ட்ரையல், டார்ச்சர்லேருந்து ப்ரொஹிபிட் பண்ணுது, ஸ்லேவரி அடிமைத்தனம் இருக்கக்கூடாது, ஆர்பிட்ரரி டிடென்ஷன் எனக்கு தோணுச்சுன்னு சொல்லி ஒருத்தரை கைது பண்ணக்கூடாது, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது,
இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உலக அளவில் இந்த ஐசிசிபிஆர் வந்தது. இதை வந்து ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்லேயோ இல்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லேயோ இல்லை ஆர்டினரி லாலேயோ வச்சுருக்காங்க. சரியா? இதில் ஐசிசிபிஆரில் என்னென்னா 6 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இதில் 53 ஆர்டிக்கல் இருக்குது. இதில் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், பீஸ்ஃபுல் அசம்பிளி, ஃப்ரீடம் ஆஃப் தாட்டு, லிபர்ட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் அ பர்சன், இதை பற்றியெல்லாம் இந்த ஐசிசிபிஆர் பேசுது. இதுக்கு 2 புரோட்டோக்கால் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு புரோட்டோக்கால், செகண்ட் புரோட்டோக்கால். செகண்ட் புரோட்டோக்காலில் டெத் பெனால்ட்டியை அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐசிசிபிஆரோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, யூனிவர்சல் ஸ்டாண்டர்டுக்கு சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, டெமோக்ரஸியை ப்ரமோட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஐசிசிபிஆருக்கு அக்கௌண்டபிளாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். இந்த கேஸ் எதை பற்றி பேசுது அப்படின்னா, போலீஸ் ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் டார்ச்சர் பண்ணுறாங்க, அவங்கள இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்கள ரொம்ப க்ரூயலாக நடந்துக்கிறாங்க, கொடூரமான முறையில். கஸ்டடியில் வச்சு எவ்வளோ வைலன்ஸ் ஏற்படுத்த முடியுமோ அவ்வளோ வைலன்ஸ், கஸ்டடியல் வைலன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு ஆளை டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த கேஸ் வந்து போட்டிருக்காரு. டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். இதில் என்னென்ன அப்படின்னா, யார் வந்து ஒரு போலீஸ் விசாரிக்கிறாங்களோ அந்த போலீஸ் வந்து கண்டிப்பாக பேட்ச் போட்டிருக்கணும், அவருடைய பேர் தெரியணும். அப்போ தான் யார் விசாரிக்கிறாரோ அவருக்கு இந்த போலீஸை பற்றி முழுமையாக தெரியணும். அரெஸ்ட் ஒருத்தவங்களை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பருக்கு ஒரு மெமோ கொடுக்கணும், ரிட்டன் மெமோ கொடுத்து நாங்கள் வந்து இந்த டைமில் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மெமோ கொடுக்கணும். அவருக்கு எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கும், அதனால் அவரை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக பண்ணணும் 24 ஹவர்ஸ்க்குள்ளார. அரெஸ்ட் பண்ணுறத போலீஸ் ஸ்டேஷன் டைரியில் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், யாருக்கு? அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு, அவங்க லாயருக்கு, இவங்களுக்கெல்லாம் நம்ம தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இம்பேக்ட் என்ன? இந்த டிகே பாசு கேஸோட இம்பேக்ட் என்னென்னா, போலீஸ் ப்ராக்டிசஸ் வந்து ரொம்ப வைலண்ட்டாக இருந்துச்சு, அதெல்லாம் ஓரளவுக்கு செக்கு வைக்கிற அளவுக்கு இந்த கேஸோட தீர்ப்பு வந்து இருந்திருக்கு. கஸ்டடியல் வைலன்ஸ் வந்து நடக்காமல் இருக்குது, போலீஸ் கொஞ்சமாவது அக்கௌண்டபிளாக நடந்துக்கிறாங்க. அவன் செத்தா நான் பொறுப்பில்லைன்றது போல் இருந்தது நிலைமை மாதிரி இப்போவும் அப்படி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்டடியல் வைலன்ஸை முழுமையாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸோட இஷ்யூ என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய சட்டம் கஸ்டடியல் வைலன்ஸை கிளியர் பண்ணுற அளவுக்கு இல்லையா, புதுசாக ஒரு சட்டம் தான் தேவையா அப்படின்றத பற்றி பேசுது. இதில் வந்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் என்னென்னா, லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு கஸ்டடியல் வைலன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த கேஸில் கொடுத்துருக்காங்க. ஃபேர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அரெஸ்ட் பண்ண பர்சனு. அட்லாண்டிக் சார்ட்டர். இந்த அட்லாண்டிக் சார்ட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது 2ஆம் உலகப் போர் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் யூஎஸ் பிரசிடெண்ட் ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அவரும் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வின்ஸ்டன் சர்ச்சிலும் 1941 வருஷம் கையெழுத்து போடுறாங்க. இந்த லீகல் டாக்குமெண்ட்டுக்கு பேர் தான் அட்லாண்டிக் சார்ட்டர்னு சொல்கிறாங்க. என்னென்னா, 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் நிறைய மக்கள் நிற்கதியாக நிற்கிறாங்க. இந்த போர் நடந்து நிறைய மக்கள் வீடு இழந்து, வாசல் இழந்து, பொருளாதாரத்தை இழந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு செல்ஃப் டிட்டர்மினேஷன் இருக்கணும். அவங்க எந்த கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நாட்டில் அந்த கவர்மெண்ட் தான் இருக்கணும். எக்கனாமிக் கோஆப்ரேஷன் இருக்கணும், ஏன்னா எல்லா பணமும் போரில் செலவழிச்சிட்டாங்க. அப்போது எக்கனாமிக் கோஆப்ரேட் பண்ணணும். டிஸ்ஆர்மமெண்ட், துப்பாக்கி குண்டை வச்சுக்கிட்டு ஒருத்தவங்கள பயன்படுத்தக்கூடாது, நாம் டிஸ்ஆர்மமெண்ட் பண்ணணும், எல்லாத்தையும் விட்டு ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து டெமோக்ரஸியை ப்ரொமோட் பண்ணணும், ஹியூமன் ரைட்ஸை ப்ரொமோட் பண்ணணும். இதை வந்து யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு இதெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இந்த அட்லாண்டிக் சார்ட்டர் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் லா, இன்டர்நேஷ்னல் ஹியூமனிடேரியன் லா வர்றதுக்கு ஒரு முக்கியமான லீகல் டாக்குமெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. அடுத்த கொஷின், ஃப்ராக்சர்டு சொசைட்டிஸ். என்ன இந்த ஃப்ராக்சர்டு சொசைட்டிஸ்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒருத்தர் இனத்தாலையும் மொழியாலையும் நாட்டுனாலையும் நீ வேற நான் வேறன்னு சொல்லி பிரிஞ்சு கிடக்கிறது தான் ஃப்ராக்சர்டு சொசைட்டிஸ். இதில் சோசியலி, எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கலி இவங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க.
பல இனக்குழுக்களுக்கிடையே பிரச்சனை வருது. இதெல்லாம் எதுக்காக ஏற்படுதுன்னா இன்அடிக்குவேட் கவர்னன்ஸ், போதுமான அளவுக்கு கவர்னன்ஸ் இல்லாததுனால தான் இதெல்லாம் ஏற்படுது. டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. எப்படி? ரிலிஜியனால், ரேஸ்னால், கேஸ்ட்டு, பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு சில சட்டம் இருக்குது இந்த சொசைட்டி வந்து ஃப்ராக்சர் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போது இந்த ஃப்ராக்சர்டு சொசைட்டி அப்படின்றது இலங்கையில் பார்க்கலாம். சிங்களர்கள், தமிழர்கள் இவங்களுக்குள்ளார பிரச்சனை நடந்து அது ஒரு பெரிய இனப்படுகொலைக்கே கூட்டிகிட்டு போயிடுச்சு இந்த பிரச்சனை. அதனால தான் ஃப்ராக்சர்டு சொசைட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு சில இந்த ஃப்ராக்சர்டு சொசைட்டியை மேம்படுத்துறதுக்காக ஒரு சில டிக்ளரேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா UDHR, யூனியன் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் இந்த ஃப்ராக்சர்டு சொசைட்டி இல்லாமல் எல்லா இண்டிவிஜுவலும் செக்யூரிட்டியோடையும் ஃப்ரீடம் ஃப்ரம் டிஸ்கிரிமினேஷனோடையும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து ICCPR, இன்டர்நேஷ்னல் கோவனன்ட் ஆன் சிவில் அண்டு பொலிட்டிக்கல் ரைட்ஸில் ஒருத்தவங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, ரிலிஜியனை ஃபாலோ பண்ணலான்னு சொல்கிறாங்க. ICESCR இதுலேயும் ஒரு மனுஷனுக்கு ஃபுட், ஷெல்டர், கிளாத்திங், எஜுகேஷன் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. IHL, இன்டர்நேஷ்னல் ஹியூமனிடேரியன் லாவில் ஆர்ம்டு கன்ஃப்ளிக்ட் நடந்தால் சிவிலியன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. இப்போது ஒரு சில NGOஸும் இது கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணணும். இன்டர்நேஷ்னல் கிரிமினல் லாவில் என்னென்னா ஏதாவது ஒரு ஜெனோசைட் நடக்குது. ஜெனோசைட்னா இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள் அதிகமாக நடக்குது, ஹியூமனிட்டிக்கு அகைன்ஸ்டாக க்ரைம் வந்து அதிகமாக நடக்குது. இதையெல்லாம் நடக்காமல் இருக்கணும். ஃப்ராக்சர்டு சொசைட்டி இருக்கிறதுனால தான் இந்த க்ரைம்லாம் நடக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெய்ஜிங் டிக்ளரேஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் விமன். 1995 வருஷம் சைனாவில் பீஜிங்கில் ஒரு வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் நடக்குது. என்னென்னா 4th வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஆன் விமன் நடக்குது. எதுக்காக? விமனை வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆகணும், உமன் எம்பவர்மெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக கொண்டு வர்றாங்க. விமனுக்கு அகைன்ஸ்டாக எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு எஜுகேஷனுக்கு ஈக்குவல் ஆக்சஸ் கொடுக்கணும், ஹெல்த் கேருக்கு அவங்களுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு அகைன்ஸ்டாக எந்த ஒரு வயலன்ஸும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பெய்ஜிங் டிக்ளரேஷனில். இதில் முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் என்னென்னா பெய்ஜிங் டிக்ளரேஷன் அண்டு பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆக்ஷன். பெய்ஜிங் டிக்ளரேஷன் அண்டு பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆக்ஷன். இந்த டாக்குமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஈக்குவாலிட்டி அண்ட் நான் டிஸ்கிரிமினேஷன், ஒரு பெண்ணை ஈக்குவாலிட்டியாக இருக்கணும், நான் அதை டிஸ்கிரிமினேட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வயலன்ஸ் அகைன்ஸ்ட் உமன், ஒரு விமன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அகைன்ஸ்டாக எந்த வயலன்ஸும் பண்ணக்கூடாது, செக்ஷுவல் அசால்ட்டு பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணி வீட்டில் உட்கார வச்சு டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணக்கூடாது, ஒரு பெண்ணை கடத்திட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பெண் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பராக எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கேர்ள்ஸ் அண்டு விமன் ரெண்டு பேருமே குறிப்பிடுறாங்க. ஹெல்த் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு வந்து குவாலிட்டியான ஹெல்த் கேர் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன், இந்த எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷனாக பெண்களுக்கு வந்து பொருளாதாரம் ஈட்ட நம்ம உதவி பண்ணணும். பெண்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும், பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்காக உலக அளவில் இந்த BDPFA அக்ரிமெண்ட் என்னது? பெய்ஜிங் டிக்ளரேஷன் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆக்ஷன். இந்த அக்ரிமெண்ட்டில் எதெல்லாம் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக நம்ம இப்போ நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா UDHR, CEDAW அப்படின்னா கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் உமன். அடுத்து ICCPR, அடுத்து ICESCR. இதில் சொன்ன விஷயத்தை ஏற்கனவே நம்ம இதன் மூலமாக நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்கோம். இந்தியாவில் இது உலக அளவில் பார்த்தோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஆர்டிகல் 14 ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லுது. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. அடுத்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன், ப்ரொஹிபிஷன், ரெட்ரஸல் ஆக்ட் 2013. இதெல்லாம் நாம் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் இப்போது இந்த பெய்ஜிங் டிக்ளரேஷனில் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை. இந்தியாவில் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னா என்னென்னா 3 விதமாக இருக்குது கவர்மெண்ட்டே. ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அதன் பிறகு லோக்கல் கவர்மெண்ட். இந்த லோக்கல் கவர்மெண்ட்டில் 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பஞ்சாயத்துனா வில்லேஜுக்கு உண்டானது, முனிசிபாலிட்டி அப்படின்னா டவுனுக்கு உண்டானது. இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க இதில்னா பிளானிங்,
இந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், டெலிவரி ஆஃப் எசென்ஷியல் சர்வீசஸ்லாம் கொடுக்குறாங்க. இதில் போட்டி போடுறதுக்கு ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், விமனுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துட்ருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 243G ஆர்டிக்கல் 243G வந்து பஞ்சாயத்துக்காக சட்டம் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 243W வந்து முனிசிபாலிட்டிக்காக சட்டம் போடலான்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான 73rd அண்ட் 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1992 இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் தான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை பற்றியும், அவங்களுக்கு ரெகுலர் எலெக்ஷன் வைக்கணும், அவங்களுக்கு பவர் கொடுக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் ஃபினான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. இந்த லோக்கல் கவர்மெண்ட்டே மூணாக பிரிச்சிருக்காங்க. எப்படி? கிராம பஞ்சாயத்துனா வில்லேஜ் லெவல், பஞ்சாயத்து சமிதினா பிளாக் லெவல், ஜில்லா பரிஷத்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே அர்பன் ஏரியாஸில் இதை நம்ம முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதற்கான ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் இவங்களுக்கு எப்படி வருதுன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்களுக்கு கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸை லோக்கலில் வசூல் பண்ணுறாங்க. இதன் மூலமாக இவங்களுக்கு கிடைக்குது. இந்த செல்ஃப் கவர்மெண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 9ல் ஆர்டிக்கல் 243 இருந்து 243O வரைக்கும் பேசுது. ஒரே ஆர்டிக்கல் தான், அது ஏபிசிடின்னு பிரிச்சிருக்காங்க. 243லேருந்து 24O வரைக்கும் பேசுது. அதில் 243G தான் பஞ்சாயத்துக்கான சட்டம் போடுறதை பற்றி பேசுது. 243W முனிசிபாலிட்டிக்கு போடுற சட்டத்தை பற்றி பேசுது. இதில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸாக இருக்குது. ரிப்பீட்டட் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் இருக்குது. நீங்கள் அதை போய் பாருங்கள்.